ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார்கள், சொல்லி அல்ல. ஆபேலுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா? காயினுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா? நோவா அதை விட்டு பேலை விட்டு இறங்கி வரும் பொழுது இப்படி பழி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரா? இல்ல. இத்தனை நாட்களாக ஜலத்திலே மூழ்காதபடி கிருபையாய் காத்தார், கிருபையாய் என்னை நடத்தினார், உயிரோட காத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனை மிருகங்களுக்கு தண்ணி எங்க இருந்து வந்திருக்கும்? ஆகாரம் இல்லாம பசி பட்டினியா கூட இருந்திருக்கலாம். ஆனா நீர் ஆகாரம், தண்ணீர் இல்லாமல், தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமல் எப்படி இந்த மிருக ஜீவன்கள் வாழ்ந்திருக்கும்? ஒருவேளை ஒரு ஒட்டகம் அதுக்குள்ள இருந்திருக்குது. அந்த ஒட்டகம் தண்ணி குடிச்சிருந்தா எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கும்? ஒரு யானை இருக்கிறது, யானையில எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்க கூடும்? அப்ப அதற்கெல்லாம் தண்ணீர் எங்க இருந்து கிடைத்திருக்கும்? அப்ப அந்த வேளையிலே நோவா பல பாடுகள், பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், ஜீவனும் இவனை சார்ந்திருந்த மிருக ஜீவன்களும் அனுபவித்த அந்த நிலைமையிலே நான் அழிந்து போகாதபடி என்னை காத்தவர் நன்றி என்று சொல்லி வெளியில வந்த உடனே விழுந்து பணிந்து கொள்கிறான்.